அண்மை செய்தி. பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபேவில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தமிழர்களை தொடர்புபடுத்தி மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்தலஜே பேசிய விவகாரம். மத்திய அமைச்சர் ஷோபா கரந்தலஜே செய்தியாளர் சந்திப்பை நடத்தி மன்னிப்பு கோரினால் ஏற்கப்படுமா என தமிழக அரசு விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சர்ச்சை பேச்சு தொடர்பாக 4 பிரிவுகளின் கீழ் பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி மத்திய அமைச்சர் ஷோபா சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தனது கருத்துக்கு எக்ஸ் தளத்தில் மன்னிப்பும் கோரியுள்ளதாக மத்திய அமைச்சர் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது. மன்னிப்பு கோரும் விவகாரம் தொடர்பாக அரசின் கருத்தை அறிய வேண்டும் என அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்த், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த மத்திய இணை அமைச்சர் ஷோபா எதிராக செய்தியாளர் சந்திப்பு நடத்தி மன்னிப்பு கோரினால் ஏற்கப்படுமா என தமிழக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பெங்களூரில் உள்ள ராமேஸ்வரம் கஃபேவில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தமிழகத்தைச் சேர்ந்த நபர்கள்தான் காரணம் என மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்தலஜே பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக திமுக சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் 2 பிரிவினரிடையே கலவரத்தை தூண்டுதல் உட்பட 4 பிரிவுகளின் கீழ் ஷோபா இது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கோரி ஷோபா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்த பொழுது மனுதாரர் தரப்பில் எந்த உள்நோக்கமும் இல்லாமல் வேறு இரு நிகழ்ச்சிகளை சுட்டிக்காட்டி இந்த கருத்தை தெரிவித்ததாகவும் பெங்களூருவிலும் இது சம்பந்தமாக பதியப்பட்ட வழக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் தடை விதித்திருப்பதாகவும் தனது கருத்தால் எக்ஸ் வலைதளத்தில் மன்னிப்பு கோரியிருப்பதாகவும் தனது கருத்துக்கு சமூக வலைதளங்களில் அவர் மன்னிப்பு கோரியிருப்பதாகவும் மத்திய இணையமைச்சர் தரப்பில் வாதிடப்பட்டது. காவல்துறை தரப்பில் ஆஜராகியிருந்த அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் PS ராமன் மன்னிப்பு கோரும் விவகாரம் தொடர்பாக அரசின் கருத்தை அறிய வேண்டும் என தெரிவித்தார். இதனையடுத்து இது போன்ற வழக்குகளில் பொதுக்கூட்டங்களில் மன்னிப்பு கோர வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியே அதே போல செய்தியாளர் சந்திப்பை நடத்தி மன்னிப்பு கோரினால் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது குறித்து அரசினுடைய விளக்கத்தை கேட்டு அறிந்து ஜூலை 31ஆம் தேதிக்குள் தெரிவிக்க நீதிபதி உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்குமார்.